ஓகே டீச்சர்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம ஹெச்எம்ஸ் யாரும் இல்லை அப்படின்ற காரணத்தினால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நேற்றும் இன்றைக்கும் பார்த்தோம். நேற்றுமே பார்த்தீங்கன்னா சில அசிஸ்டன்ட் டீச்சர்ஸுமே ரிட்டன் ஒர்க் இருக்குது ஆஃபீஸில் அப்படின்ட்டு அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழல். இட்ஸ் ஓகே, அவங்களாம் இன்றைக்கி வந்திருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஒரு சின்ன ரீகேப், நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப். ஸோ நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து டோட்டலாக வந்து 3 யூனிட்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு டேர்முக்கு. ஃபஸ்ட்டு டேர்மில் நமக்கு மொத்தம் வந்து 4 மந்த்ஸ், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ அந்த செப்டம்பர் மந்த் வந்து நான் ரிவிஷனுக்காக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். டீச்சர்ஸ் ஒன் ரெக்வஸ்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹேண்ட்லிங் டீச்சர்ஸ் அப்படியே கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எனக்கு தனியாக பேசிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் கிளாஸ் கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மற்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் போரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இது இங்கிலீஷ் வேற, மற்ற சப்ஜெக்டாக இருந்தால் கூட இட்ஸ் ஓகே அப்படின்னா. மேடம் நீங்க ஏதாவது மேடம் கேக்குதுங்களா? உங்க சைடுல இருந்து அப்படியே பயங்கரமா ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு சத்தம் வருதுங்களா? ஃபேன் போடுறீங்களா? இருங்க, நான் ஃபேனை ஸ்லோ பண்ணிடுறேன். ஆமாங்க மேடம், அந்த ஃபேன் சத்தமா ஏதோ ஒன்று கொர்றன்னு கேக்குதுங்க மேடம், சத்தம் கேட்டுட்டே இருக்கு பின்னாடி. ஆமா, நம்ம தினமும் கூகுள்ல கிளாஸ் போடுறாங்க, பாத்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம அவனுக்கு ராகம் தேவை அனுப்புறாங்களா? எல்கேஜிக்கெல்லாம் எதுவும் பேக்ரவுண்ட் அந்த நாய்ஸ் குறைஞ்சிருச்சு மேடம். அந்த வாய்ஸ், அந்த நாய்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே ஓகே, நான் இப்போ கண்டினியூ பண்ணிட்டா? ஓகே மேடம். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே டீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹேண்ட்லிங் டீச்சர்ஸ் ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மொபைல். கொஞ்சம் அப்படியே அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இன்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா எல்லாருக்குமே தோணும், இது கூட நமக்கு சொல்லித்தர தெரியாதா, இதுக்கு ஒரு ட்ரைனிங் தேவையா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணும். பட் இந்த ட்ரைனிங்கோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்னலாம் ஒரு கிளாஸ் ரூம் ஹேண்டில் பண்ணும்போது அங்கே நாங்கள் விசிட் அப்போ என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான், அதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ட்ரைனிங். மற்றபடி உங்க யாருக்கும் இது வந்து நடத்த தெரியாது, அதனால நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த மோட்டிவும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரு கிளாஸ் ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒயில் ஆர் விசிட் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ட்ரைனிங். ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு தெரியாது அதனால நான் நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட நடத்துகிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிக் ஸ்டைல் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரியே நடத்தணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் நடத்தும் போது இன்பிட்வீனில் உங்களுக்கு நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு இது வந்து ஒரு டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், தட்ஸ் ஆல். மற்றபடி 100% நான் இப்போ எப்படி கொண்டு போகிறேனோ அப்படியே கொண்டு போகணுன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்காக நீங்கள் இப்போ வந்து லிசன் பண்ணக்கூடாது அப்படின்றதும் அர்த்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து புக் வந்து நமக்கு 2 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுங்க டீச்சர்ஸ் இந்த புக்கு இஷ்யூ பண்ணி? இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணி 1 இயரா 2 இயர்ஸா? இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலாமே. இது இஸ் நாட் அ கண்டென்ட். டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அபவ் 100 இருக்கீங்க, யாருமே பேசலைன்னா எப்படி? 2 years 2 years 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 2 வருஷமா நீங்க இந்த புக்கை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் மூலமா கொண்டு போனா ஈஸியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்றேன். நீங்க யாருமே ஆனா வாய் திறக்க மாட்டேன்றீங்களே. மறுபடியும் சொல்றேன், இப்ப நம்ம முன்னாடி யாருமே கிடையாது, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அப்படி சப்போஸ் உங்க வீட்டுல யாராவது அங்க பக்கத்துல எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எழுந்து ஓடி வந்து தனியா உட்காந்துக்கோங்க. சரியா? இந்த சான்ஸாவது நீங்க பேசுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அப்புறம் மறுபடியும் வேற இடத்துல எல்லாம் பேசுறது ரொம்ப சிரமமாயிடும். அதனால
நம்ம தனியா இருக்கும்போதாவது கேட்குற கொஸ்டினுக்கு கொஞ்சம் அப்படியே ஆன்சர் பண்ணிட்டோம்னா பரவாயில்ல. ஓகேவா? அன்மியூட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏதாவது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பக்கத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு வேணா மியூட் பண்ணிக்கோங்க, மற்றபடி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யார் அன்மியூட் ஐயப்பன் சார் மிஸ் கேக்கல. கேக்கலையா? மேடம் ஏதோ வாய்ஸ் யாரோ ஒருத்தவங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இதா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப நாய்ஸ் வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்கப்பா, மியூட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே மேடம் நான் மியூட் மேடம் மியூட் ஆல் கொடுக்கிறேன், மைக் ஆன் பண்ணிட்டு நம்ம மியூட் ஆல் நான் மியூட் ஆல் கொடுக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே ஓகேங்க சார். ஓகே டீச்சர்ஸ், நான் யார சொல்றேனோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, இல்லைனா பெட்டர் அது. ஓகே. ஆனா டக்குன்னு ஆன் பண்ணி பேசிடணும், டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் நேற்றுலாம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்க எவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் நேத்தே வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து என்ன இருக்குன்றத மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்கிப் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே டீச்சர்ஸ், நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? கலாமிஸ், தீபாமிஸ் வேண்டாம், வேற யாராவது சொல்லுங்க. மிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டேர்ம். நீங்க? கவிதா தெத்திகிரிப்பட்டி. வெரி குட். சொல்லுங்க மிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். என்ன பார்த்தோம் நேத்து? என்னலாம் நான் சொன்னேன்? மிஸ் குட் மார்னிங் ஹலோ பார்த்தோம். மைபெட் பார்த்தோம். ஓகே மிஸ், மெயினா என்னென்னலாம் இருக்கணும்ன்ற மாதிரி கான்செப்ட்ல நான் சொன்னேன், அந்த தீம் மட்டும் சொல்லிடுங்க போதும். பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் ஹலோ தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். வாட் இஸ் யுவர் நேம்க்கு அவங்க வந்து சொல்ல தெரியணும், மை நேம் இஸ் அப்படின்னு சொல்ல தெரியணும்னு பார்த்தோம். ஓகே. அப்புறம் நம்ம அந்த ஜங்கிள் பார்த்தோம். ஓகே, வேற யாராவது சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க சார். அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய 3 யூனிட்லயும் என்னென்ன லேர்னிங் அவுட்கம்ஸ் நமக்கு வந்து எதிர்பார்க்கிறோமோ அதை எப்படி வந்து பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன எடுக்கலாம், அதுக்கு நீங்க சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னீங்க. இந்த மாதிரி உங்க எப்படி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படி பண்றதெல்லாம் முதல்ல லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து பசங்கள்கிட்ட கிடைக்குதா, அந்தந்த யூனிட்ல வந்து எத்தனை லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீரியாடிக்கலா பிரிச்சுக்கணும். முதல்ல அதை கொடுத்துருந்தீங்க. அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ்க்கு தகுந்த மாதிரி நாம ரெடி பண்ணி பசங்களை கூட்டிட்டு வரணும். ஓகே ஓகே. நல்லா சொன்னதுல இருந்து ஓகே ஓகே, தேங்க் யூ, வெரி குட். கவிதா மிஸ், தேங்க் யூ, வெரி குட். ஆக்சுவலா சார் சொன்னது ஓகே தான். என்னன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேர்னிங் அவுட்கம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்னென்ன லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் திங் டீச்சர்ஸ் மஸ்ட் நோ. எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஒரு யூனிட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிட்ல என்ன லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கு அப்படின்றத அந்த லெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாமே குழந்தைங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுல நீங்க உறுதியா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 3 யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த 3 யூனிட்டும் அந்த டேர்முக்கு எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் இருக்கு, ஒர்க்கிங் டேஸ் மீன்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ இங்கிலீஷ் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்றத 1 மந்த் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 1 மந்த்து. ஸோ இப்போ ஜூன்ல இங்கிலீஷ் பீரியட்ஸ் மொத்தம் நமக்கு எவ்வளோ இருக்கு, அதில் அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நம்ம கூட செட் ஆகிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். ஸோ அந்த டேஸ் அப்படியே இது பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது லீவ் போடுவீங்க அல்லது மீட்டிங் இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் சிலதெல்லாம் ஓமிட் பண்ணிடுங்க. ஸோ ரிமைனிங் டேஸ்க்கு நீங்கள் வந்து அங்கே இருக்கிற லேர்னிங் அவுட்கம் குழந்தைங்க அச்சீவ் ஆகிறதுக்கு
தகுந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஸோ நான் அந்த பிளான் வந்து நேற்று பேப்பர்ல எழுதி போடுங்கன்னு சொல்லி சொன்னேன். பட் யாருமே செய்யவே இல்லை. ஓகே, இன்னைக்கு செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் ரெண்டும் கவர் பண்ணிடலாம். 3 டேர்ம் சேர்த்து நான் ஒரு டேட் சொல்றேன். அந்த டேட் அப்போ நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ், இதுதான் வந்து மெயின் திங். அடுத்தது செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் நடத்தும் போது கண்டிப்பா பிளாக் போர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட், ஒவ்வொரு யூனிட் நம்ம கொண்டு போகும்போதும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கணும். பைலிங்குவல்ல கேட்கலாம். கண்டிப்பா இங்கிலீஷ்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்டர்ன் அது தமிழ்ல என்ன அப்படின்றத சொல்லணும். அதுதான் பைலிங்குவல். பைலிங்குவல்னா நீங்க பாதி ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா அதுல பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. அது வந்து தங்கிலீஷ் ஆயிடும். நான் சொல்றது பைலிங்குவல் மீன்ஸ் நம்ம ஒரு லெசன் கொண்டு போறோம் அப்படின்னா இன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் யூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதை இம்மீடியட்டா நீங்க வந்து தமிழ்ல அப்படின்னா என்ன அப்படின்றத அந்த குழந்தைகிட்ட சொல்லணும். ஸோ இது நீங்க ரிப்பீட்டடா இந்த மாதிரி செய்ய அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ஃபெமிலியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன் ஸ்டார்டிங் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ரெஸ்பாண்ட் மீன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அவங்களும் வந்து இங்கிலீஷ்ல பேச முடியாது. பட் கொஞ்ச நாள் ஆக அவங்களுக்கும் சில வேர்ட்ஸ் பண்ணிட்டு they can also speak in English. சரியா? ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணா என்ன பண்றது அப்படின்ற யாருக்குமே இருக்கும். எனக்குமே வந்து அந்த ரைஸ் பண்றது அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நானுமே ஃப்ளக்சுவேட் ஆகுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே இப்போ தமிழ்லயே பேசிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த இம்மீடியட் ஃப்ளோன்றது நமக்கு வந்து கொஞ்சம் லேக்காக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த முன்னாடி ப்ரிப்ரேஷன் இருக்கணும். சரிங்களா? ஸோ லெசன் போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட தரவாக அந்த லெசன் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கணும். அந்த பிளானிங் இருக்கணும். அந்த பிளானிங்காக தான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்றதுக்காக தான் நான் உங்களுக்கு பாசிபிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பாசிபிள் கொஸ்டின்ஸ் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே கிளாஸ்க்குள்ளே போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் அது கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்க கொஸ்டினை வரிசையாக அப்படியே கேட்டுகிட்டேலாம் வந்துடக்கூடாது. உங்களுக்கு லெசனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இதாக அப்படியே பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு நடத்தி தமிழில் வந்து அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக நீங்கள் அதுக்கான ரிலேட்டட் கொஸ்டின் என்னவோ அதை கேட்கணும். நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக அந்த கொஸ்டினையே அப்படியே வரிசையாக படிச்சு விட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்ற மாதிரிலாம் ப்ராக்டிஸ் கொடுத்துடக்கூடாது. விசிட் வந்தால் இதுதான் பார்ப்பாங்க, ஸோ நம்ம இதில் வந்து குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அந்த மாதிரி மோட்டிவ்லலாம் போகவே கூடாது. ஓகேங்களா? இதுலலாம் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். கொஸ்டின் கொடுத்ததுக்கான மோட்டிவ் இதுதான். சரிங்களா? எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்பாட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ரேஸ் பண்ண கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அதுக்காக கையில் வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக பிளான்டாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதை நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கையில் கொடுத்துட்றேன். மண்டே அன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகிறப்போ உங்களுக்கு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நான் வள்ளுவர் ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வந்து ஸ்கூலுக்கு ஒரு காப்பின்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். இதுதான் வந்து இன்னொரு மோட்டிவ். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்குள்ள கண்டென்ட் என்னவோ அதை தான் வந்து சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நம்ம வந்து இப்போ A to I வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லெசனில் இருக்குது. அந்த A to I வரைக்குமே ஃபஸ்ட் டேவே எடுத்துடக்கூடாது. ஒன்லி 2 லெட்டர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா டம்பிங் இருக்கக்கூடாது. குழந்தைங்கள்ட்ட இருக்கிற கண்டென்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும். அந்த 30 மினிட்ஸ்க்குள்ள கண்டென்ட் என்னவோ அதை மட்டும் கொண்டு போங்க. ஸோ அந்த 30 மினிட்ஸில் இருக்க கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 2 லெட்டர்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப எனஃப் டைமாக தான் இருக்கும். அதனால இப்போ அவங்க வந்து A for ant மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ant மட்டும் நம்ம சொல்லாமல் ஏல இருக்கிற மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் ஃபெமிலியர் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த யாரோ ஒரு நாய்ஸ் ஏதாவது பண்ற பிக்சரை ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போய் சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஈஸியாக அந்த பிக்சரோட நேம் ஞாபகம் வரும் அப்படின்றது சொன்னோம். அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அந்த A to I வரைக்கும் நம்ம இது பண்ணுறோன்னா அந்த லெசன் முடிகிற வரைக்கும் அந்த நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் ஃபெமிலியராக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணமோ அது எல்லாமே
வால்ல வந்து நம்ம வால்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஒரு லெசன் கொண்டு போகும்போது இது பண்ணுறது. அந்த நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த லெசனில் கிரீட்டிங்ஸ், குட் மார்னிங், ஹலோ அந்த இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வெறும் குட் மார்னிங் மட்டும் சொல்லாமல் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் இது எல்லாமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் அதை சொல்லி கொடுத்துட்றீங்கன்னா அந்த லெசன் முடியிற வரைக்கும் டில் எண்ட் நம்ம டெய்லி ஒரு 1 or 2 minutes or 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு ஸ்மால் ரீகேப் குழந்தைக்கு பண்ணிகிட்டே வரும். ஒரு லெசனில் பார்ட் பை பார்ட் நீங்கள் முடிச்சுட்டே வருவீங்க. அந்த முடிக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் டெய்லியுமே என்ன பண்ணணும்னா நம்ம ரீகேப் பண்ணிகிட்டே வரணும். அது வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொடுக்குற ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து அவங்க நம்மளோட கைடன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லாமே அதை அந்த 30 minutesக்குள்ளேயே கன்க்ளூட் பண்ணிக்கணும். ரிமைனிங் 60 minutes வந்து அவங்களுக்கு ரிட்டன் ஒர்க்கு கொடுக்கணும். அந்த ரிட்டன் ஒர்க் எப்படி அப்படின்னா, நம்ம அந்த ட்ரேசிங் இது ஸ்ட்ரோக்ஸு, ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெட்டர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து அப்படியே எழுத சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து முதல்ல எழுத தெரியாது. ஸோ ட்ரேசிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் மாதிரி பார்டர் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்து கலர் பண்ண சொல்லி அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெயின்போ லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொன்னேன், அந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து இந்த பாக்கியா மிஸ் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஓஹெச்பி ஷீட்டில் லைன்ஸ் போட்டு அதில் எழுத சொல்லி, ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். லோ லெவல் போர்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ரிமைனிங் 60 minutesல உங்களுக்கு எப்படின்றத சொல்லிட்டு அவங்களே எழுத சொல்லிடலாம். ஓகேங்களா? ஃபுல்லி எழுதவே வைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் அதுங்க தூங்குது இல்லை விளையாடுது அப்படின்னா விளையாட விட்டுறலாம். 90 minutes ஃபுல்லாகவும் அந்த குழந்தைக்கு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது அப்போ தான் ஸ்கூலுக்குள்ளே வந்திருக்கோம், அப்புறம் ஓடிடும். அதனால தான். சரிங்களா? உங்ககிட்ட வந்து அடாப்ட் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அவங்க எழுதுறாங்க, கொஞ்ச நேரம் அங்கங்கே விளையாடுறாங்க அப்படின்னா லீவ் தன். ஓகேவா? இது வந்து ரிட்டனுக்காக சொன்னோம். ஓகேவா? இதுதான். அடுத்தது நம்ம கொடுக்குற நோட் புக் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன லெட்டர் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோமோ அந்த லெட்டருக்கான ரிட்டன் ப்ராக்டிஸ் அங்கே இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு கான்செப்ட் முடியும் போதும் நம்ம வந்து ஒரு சின்ன ஒர்க் ஷீட் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அதுக்கான எவால்வேஷன் கரெக்டாக பண்ணிடணும். அந்த குழந்தைக்கு ஒன்லி லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் தான். ஸோ அந்த லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் அந்த குழந்தைக்கு ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நீங்கள் வந்து இவால்வேட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் ஹேண்டில் பண்ண வேண்டிய, மைண்டில் வச்சுக்க வேண்டிய சில கான்செப்ட்ஸ். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், ஒரு யூனிட் வந்து நம்ம புக்கு கொடுத்த உடனே எத்தனை யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது அந்த யூனிட் வந்து ஒவ்வொரு மந்த்லேயும் நமக்கு எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஒர்க்கிங் டேஸ்னால் நான் எப்படி கன்சிடர் பண்ண சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த ஒர்க்கிங் டேஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த லேர்னிங் அவுட்கம்க்கு எவ்வளோ டேஸ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு பிளான் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட், இதுதான் ஃபஸ்ட்டு திங், லேர்னிங் அவுட்கம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ்க்கு ஒவ்வொரு லேர்னிங் அவுட்கம்க்கும் நீங்கள் எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறீங்கன்ற பிளான் ஃபஸ்ட்டு திங் உங்கள் கையில் இருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட் முடிக்கும் போதும் அந்த ஒவ்வொரு கான்செப்டையும் நெக்ஸ்ட்டு கிளாஸ் வரும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸ்க்கு போகணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டே தொடங்குறது முதற்கொண்டு லாஸ்ட் டே, அந்த மந்தோட லாஸ்ட் டே வர வரைக்கும் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதோட ரீகேப்ஸ் எல்லாம் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் டே நீங்கள் சொல்கிறத செகண்ட் டே ரீகேப் பண்ணும்போது இட் டேக்ஸ் 5 minutes. பட் நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு 1 minute, half a minute அப்படின்றதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து அதை தரவு ஆயிடுவாங்க. அதனால பின்னாடி நாள் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமிங்ஸ் கம்மியாகும். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம சொல்லிட்டு ரீகேப் பண்ணோம்னாலே அதில் 30 minutes முடிஞ்சிடும், ஒவ்வொரு 5 minutes எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்சிடும், அப்புறம் எப்படி நாங்கள் அடுத்த கிளாஸை எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு டவுட் சில பேருக்கு வரலாம். நீங்கள் யாரும் கேட்கல, அதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ரீகேப் பண்ண என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த டைம் டேக்கன் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு மைண்டில் நல்ல ரிமைண்ட்க்கு போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் டேக்கன் அப்படின்றத ரெடியூஸ் ஆகிட்டே வந்துடும். ஸோ அந்த ரீகேப் அப்படின்றது மஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் டம்பிங் இருக்கக்கூடாது. நம்மளோட கண்டென்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ நாளைக்கு ஒரு 2 லெட்டர்ஸ், அந்த ஒரு 2 நாளைக்கு 2 லெட்டர்ஸ், அந்த மாதிரி இட்ஸ் அப் டு யுவர் டெசிஷன். நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளானிங் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
இத்தனை நாள் தான் எடுத்துக்கணுன்ற மாதிரிலாம் நான் பர்டிகுலராக சொல்லலை. நீங்கள் வந்து ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஓவர் டம்பிங் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ A to Iனா A to I வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லி கொடுத்துடக்கூடாது. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் வந்து ஃபெமிலியர் பிக்சர்ஸ் என்னவோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுற இதை வந்து நான் தமிழில் சொன்ன மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றும் சொல்லும் போது A ஃபார் ஆப்பிள், A ஃபார் ஆண்ட், அந்த மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நேற்று பாக்கியா மிஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த டிப்ஸு ஸ்டோரி மாதிரி அதை வந்து கொண்டு போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு என்னென்ன பிக்சர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிக்சரை வச்சு நீங்களே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த பிக்சரோட பேர் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களோட கைடன்ஸில் தான் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தனியாக கொடுத்து பண்ணக்கூடாது. என்ன மாதிரி இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இண்டிவிஜுவலாக கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த ட்ரேஸ் பண்ண சொல்கிறோம் இல்லையா, ட்ரேஸ் பண்ணுறது, கலர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இண்டிவிஜுவலாக கொடுத்து செய்ய சொல்லலாம். மற்றபடி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறது இது எல்லாமே நம்ம ரீட் அவுட் பண்ணி காமிச்சா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. வித்தவுட் யுவர் கைடன்ஸ் தே கான் டூ எனி திங். ஸோ நீங்கள் உங்கள் கைடன்ஸில் அவங்கள வந்து எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய சொல்லுங்கள். இந்த மாதிரி கலரிங், ட்ரேசிங் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்கள வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் அந்த 60 மினிட்ஸில் செய்ய சொல்லுங்கள். அடுத்தது ரிட்டன் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக நோட் புக் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். நீங்கள் என்ன லெட்டர் சொல்லி தரீங்களோ அதோட ஹோம்ஒர்க் வீட்டுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் அந்த 60 மினிட்ஸ்க்குள்ளேயே இங்கே எழுத வைக்கலாம், அல்லது லஞ்ச் டைமில் எழுத வைக்கலாம், அல்லது ஈவினிங் 3:30க்கு மேலே விளையாட விடலை அப்படின்ற பட்சத்தில் எழுத வைக்கலாம். விளையாட விட்டால் விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டியது. அண்ட் நெக்ஸ்ட் மோர் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா டிஎல்எம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அடுத்தது நீங்கள் என்ன கான்செப்ட் சொல்லி தரீங்களோ அந்த கான்செப்டோட டிஸ்பிளே கண்டிப்பாக வாலில் இருக்கணும். நீங்கள் ஒரு யூனிட் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த யூனிட்டில் என்னென்ன லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கோ அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ்க்கான சார்ட் டிஸ்பிளே கண்டிப்பாக வந்து நம்ம வாலில் இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளோட கிளாஸ் ரூமில் இருக்க வேண்டிய திங்ஸ். ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா அந்த தீக்ஷா ஆப்போட யூசேஜ் வந்து ரொம்ப மினிமலாக இருந்துச்சு. நான் லாஸ்ட் இயர் விசிட் அப்போ பார்க்கும்போது அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு டவர் இல்லை அதனால வந்து என்னால் காமிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. டவருக்கும் தீக்ஷா ஆப்புக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் போய் அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது டவுன்லோட் ஆகும்லாம் சொல்லணும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும் போது நீங்கள் அதை வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அங்கே போய் காமிச்சிக்கலாம். எங்கள் ஸ்கூல் வந்து டவர் இல்லாத இடத்துல இருக்கு, என்னால் வந்து தீக்ஷா ஆப் யூஸ் பண்ண முடியல, நெட் இல்லை, இந்த மாதிரியான விஷயம்லாம். சார் வணக்கம். ஃபோன் பேசுறீங்களா? ஸோ ஓகே. அதனால இந்த டவர் இல்லை அப்படின்ற ரீசன்ஸ்லாம் சொல்லக்கூடாது. ஒரு யூனிட்ல எத்தனை தீக்ஷா அந்த கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து லெசன் நடத்துறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்கணும் கண்டிப்பாக. இது நாங்கள் விசிட் வரும்போது கண்டிப்பாக பார்ப்போம். எங்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ரைம்ஸ்லாம் வந்து சொல்லித்தரீங்க அப்படின்னா அந்த தீக்ஷா ஆப்பில் ஒரு ரிதமிக்காக கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ரிதம் வரல அப்படின்னாலும் நீங்கள் அதை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதில் இருக்கிறதே நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஸோ அந்த ரிதம் கண்டிப்பாக அதில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த தீக்ஷா ஆப் யூஸ் பண்ணதா நாங்கள் யார் வந்தாலுமே நம்புவாங்க. ஓகேவா? நிஜத்துக்கே அதில் இருக்கிற ரிதம் நல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், தீக்ஷா ஆப்பில் நீங்கள் ரைம்ஸ் போட்டு காமிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ரிதம் கண்டிப்பாக சொல்லித்தரணும். அந்த குழந்தைங்க வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு ரைம் பாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் இருக்க ரிதம் இங்கே அந்த குழந்தைங்க பாடணும். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் அந்த வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட்டு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த டிஎல்எம்ஸ் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இதில் நீங்கள் மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தீக்ஷா ஆப் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா லைவாக அப்படியே உங்களுக்கு அந்த பாடத்தில் எப்படி பிக்சர் கொடுத்துருக்காங்களோ அதோட கார்ட்டூன் இதெல்லாம் நிறைய இதாக போட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் ஒவ்வொரு லெசனுக்குமே போட்டு பார்த்தேன். நிஜத்துக்கே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த லெசன் வந்து நீங்கள் நடத்தவே தேவையில்லை. அதில் அதை போட்டு காமிச்சாலே அதில் பாதி இது குழந்தைங்க புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நடத்த ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். சரிங்களா?
ஸோ அதனால திஷா ஆப் யூசேஜுங்கிறது மஸ்ட்டு. இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் நீங்கள் கொண்டு போகிறதுனா இதெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இது சீரியஸாக எடுத்துக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனல் ஆப் அப்படின்ற ஒரு இதை வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டாக அதை கொண்டு வர நேரத்தில், இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரத்தில் தான் என்னாச்சுன்னா நமக்கு கொரோனா வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம பிளாக்ல தான் நம்ம அப்சர்வேஷன் ஆப் வந்து யூஸ் பண்ணல. சில பிளாக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சாம்பிள் யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குது என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து ரிப்போர்ட்லாம் போய் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிளாக்ல வந்து அது நம்ம இன்னும் யூஸ் பண்ணலை. பட் ஆஃப்டர் ரீஓப்பனிங் ஆஃப் ஸ்கூல் கண்டிப்பாக அப்சர்வேஷன் ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றும் ஆன்லைன்லேயே அப்பப்போவே கிளாஸ் ரூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு கிளாஸ் ரூம் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறது. அதனால தான் இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு போய் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம குழந்தைங்க பார்க்கணும், நிறைய வேலை இருக்கும், வீட்டு வேலை இருக்கும், இந்த மாதிரி லாட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ், இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமில் நம்ம கையில் வச்சுக்க வேண்டியது. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. யாருக்காவது தெரியுமா அது என்னென்ன யூனிட் அப்படின்னு? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே இன்ட்ராக்ஷன். ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே கேட்டதுக்கே நிறைய இன்ட்ராக்ஷன் வந்திருக்கணும். ஸோ ஓகே, அப்பயும் 2-3 பேர் சொல்லிட்டீங்க. குட். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் யூனிட் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். டீச்சர்ஸ் ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மொபைல். ரெஸ்பாண்ட். ஹலோ, எது பாப்பா? வணக்கம். ஹலோ ஹலோ. மிஸ் வணக்கம். சொல். எனக்கு இங்கே ஹலோ சொல்றீங்களா இல்லை ஏதாவது ஃபோன் பேசுறீங்களான்னு வேற தெரிய மாட்டேங்குது. மிஸ் சொல்லுங்க. ஹலோ மிஸ் கேக்குது, சொல்லுங்க. ஹெல்தி ஃபுட். வெரி குட். மை ஜர்னி. அதுல என்னென்ன லேர்னிங் அவுட்கம்ஸ்லாம் இருக்குங்க மிஸ்? லேர்னிங் அவுட்கம்ஸ் ஹெல்தி ஃபுட். ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஐ லைக் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். அப்புறம் அந்த சிட்டுவே மறுபடியும் வர்றாங்க. சிட்டு மாதிரி பட்டர்ஃப்ளை இதெல்லாம் கொண்டு வராங்க. அதுல பிக்சர்ஸ்ல இதுல சிட்டு வருதா? சிட்டு இதுல இல்ல, வரலைங்க. அதே மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோரி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டோரி தான். என்ன ஸ்டோரி கொண்டு? உங்களோட போயம் பாத்தீங்கன்னா அது என்ன ரிலேட்டடா இருக்கும் அந்த போயம்? ஒரு போயம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த லெசன்ல? யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? அப்படியே புக்கை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. எப்படி நம்ம ஸ்கூல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சம்பந்தமா தான் இருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சம்பந்தமா தான் இருக்கு. நம்மளோட ரைம்ஸ் பேர் வந்து பாத்தீங்கன்னா டு தி மார்க்கெட். சரிங்களா? மார்க்கெட்ல போய் தானே நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்குவோம். ஸோ உங்களோட அந்த ரைம்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரியில் என்ன இருக்கு, என்ன கான்செப்ட் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஸ்டோரி ஒரு ரேபிட் இருக்கு, ஒரு காட்டில் ஃபாரஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. க்ளூ கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பார்க்கலாம். ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்ல அனிமல்ஸ் எல்லாம் ஃபாரஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணலான்ற பிளான். ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு ஃபுட் செஞ்சு எடுத்துட்டு வரணும். அதுல என்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கு, அதனோட யூஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, வெரி குட். ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு வெஜிடபிள் எடுத்துக்குவாங்க. அந்த வெஜிடபிள்ல வச்சு அவங்க என்ன ஃபுட் செய்ய போறாங்க அப்படின்றத ஒவ்வொரு அனிமலும் சொல்லுவாங்க. ஸோ இதுல நமக்கு லேர்னிங் அவுட்கம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? At the end of the story, what's our learning outcome? To know the name of fruits and vegetables. Fruits name, vegetables name and also the animals name. சரிங்களா? ஸோ இந்த லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த அனிமல் எந்த பேர்ட் வந்து என்ன அனிமல் வச்சிருந்துச்சு, சாரி என்ன
வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட் கொண்டு வந்தாங்க, அதை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எப்படி கேட்டாலும் அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? ஸோ அதுக்கான பாசிபிள் கொஸ்டின்ஸ் பாருங்க, நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இங்கே கொடுத்துருக்க ஜஸ்ட் நான் ரீட் அவுட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. மற்றபடி லேட் ஆகிடும். வாட் தே ஆர் செலிப்ரேட்டிங், என்ன செலிப்ரேட் பண்றாங்க? உங்களுக்கே இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும், அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். வாட் தே ஆர் செலிப்ரேட்டிங்? Forest Day. Forest Day. Who is having carrot? Rabbit. Rabbit. What do they make with it? அந்த கேரட் வச்சு என்ன பண்ணாங்க? அல்வா. சரிங்களா? இதே மாதிரியே பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினுமே அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும். Who is having lemon? What do they make with it? Who is having brinjal? What do they make with it? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமல் என்ன கொண்டு வராங்கன்றது சேம் ரிப்பீட்டட் கொஸ்டினா நான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு அந்த who is having, what do they, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்க ஓரளவுக்கு அதெல்லாம் வந்து ஃபெமிலியர் ஆகும். சரிங்களா? அதனால தான் நான் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாகவே கொண்டு வந்திருக்கேன். அட் தி எண்ட் நீங்கள் எப்படி இவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைடு ஏதாவது அனிமல்ஸ் உங்களுக்கே புக்கில் இவாலுவேஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் தட் நீங்கள் வந்து இவாலுவேட் பண்ணிக்கலாம். அனிமல்ஸ் நேம் கொடுத்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு 4 அனிமல்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எல்லா அனிமல்ஸும் கவர் பண்ணுற மாதிரி கேட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? சவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு தனியாக சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? இதில் ஒரு கிராமர் பார்ட் இருக்குது. அது என்ன ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இந்த யூனிட்டில் உங்களுக்கு ஒரு கிராமர் பார்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? கிராமர் பார்ட் இந்த லெசனில் ஞாபகம் இருக்குங்களா? திஸ் தட். ஓகேவா? இந்த திஸ் தட் இது கூட நான் வந்து நிறைய ஸ்கூலில் பார்த்துட்டேன். அந்த கான்செப்ட் கொண்டு போகிறதுல கொஞ்சம் சிரமப்படுறாங்க. இப்போ நான் சொல்றவங்க யாராவது ஒருத்தவங்க அது அப்படியே கொஞ்சம் எப்படின்றது சொன்னா பரவாயில்ல. சூரியனூர் காட்டு வளவு புஷ்பா மிஸ் இருக்கீங்களா? சூரியனூர் காட்டு வளவு புஷ்பா மிஸ். சூரியனூர் காட்டு வளவு புஷ்பா மிஸ். சூரியனூர் காட்டு மிஸ் இருக்கீங்களா? வேற வேலை பார்க்கலாம். சூரியனூர் காட்டு வளவு. சரி, வேங்கானூர் இருக்கீங்களா? வேங்கானூர் பேர் வேற எனக்கு ஞாபகம் இல்லையே. வேங்கானூர் அசிஸ்டன்ட் இருக்கீங்களா? வேங்கானூர். ஓகே. எம்மன்பட்டி தனசேகர் சார். எம்மன்பட்டி தனசேகரன் சார். திம்பிரிக்கோட்டை பிரபு சார். என்னப்பா யாருமே இல்லையா? நான் மட்டும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேனா? திஸ் தட் எப்படி சொல்லி தரணும்? அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின் தானே, பெருசா நான் எதுவும் கேட்கவே இல்லையே. திமிரிக்கோட்டை பிரபு சார், சிந்தாமணியூர் சிவசங்கர், சிந்தாமணியூர் சிவசங்கர் சார் இருக்கீங்களா? இரஸ்டா இருக்கிறது திஸ் வச்சு சொல்லி கொடுக்கலாம். ஹலோ, யாருங்க சார் நீங்க? குன்றியளவுமா சக்கரவர்த்தி. சரி, வணக்கம் சார், சொல்லுங்க சார். நியரஸ்டா இருக்கிறது திஸ் சொல்லி கொடுக்கலாம். கொஞ்சம் தூரமா இருக்கிறத தூரம்னு ரொம்ப பாரவே இல்லாம தூரமா இருக்கிறத சொல்லி கொடுக்கலாம். ஓகே ஓகே. இதுல மெயினா இன்னொரு கான்செப்ட் ஒண்ணு சொல்லணும் சார். அது என்னன்னு தெரியுமா? திஸ் தட் கான்செப்ட் சொல்லும் போது, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் யூனிட்ல வந்து தீஸ் தோஸ் அந்த கான்செப்ட் வரும். சிங்குலர் ப்ளூரலுக்கு சொல்றீங்களா?
இந்த this that இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மெயினா ஒரு திங் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் சொல்லணும். அது என்னன்னு சொல்லி தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இருந்தாலும் சொல்லுங்க சார். நீங்க சொன்னது கரெக்டா, சிங்குலர் ப்ளூரல் இது சொல்லணும். ஹலோ மிஸ் வணக்கம். மிஸ் சொல்லி கொடுக்கலாங்க. வாய்ஸ் பிரேக்கப் ஆகுதே. நீங்க நேமிங் மிஸ்? சுகுணா மிஸ் காமனேரி. எஸ். வணக்கம், சொல்லுங்க மிஸ். ப்ளூரலுக்கு வரும்பொழுது தோஸ் அதாவது திஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, we use this to talk about one person or one thing அந்த மாதிரி. சரிங்களா? one place, one animal, இந்த மாதிரி ஒரே ஒரு திங் வரும்போது நம்ம அது வந்து நியரஸ்டா இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம this யூஸ் பண்ணணும். அதே மாதிரி we use that எதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, to talk about more than one person or place or thing or animal that is far away, தூரமா இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இது வந்து கண்டிப்பா நம்ம சொல்லணும். சிங்குலரா வரும்போது மட்டும்தான் இந்த this and that நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் மிஸ் ஆகக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதை ஈஸியா நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். ஒரு பென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பக்கத்துல வச்சு காமிக்கும் போது this is a pen அப்படின்றோம். அதே பெண்ணை நம்ம தூரமா அப்படி கை நீட்டி காமிச்சு தட் இஸ் அ பென் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அது நிறைய ஸ்கூல்ல நான் இந்த கான்செப்ட் மட்டுமே நடத்த சொல்லி கொடுத்ததுல நிறைய மிஸ்ஸிங். சிவசங்கர் சார் கிளாஸ் கூட அது நம்ம ஒரு சாம்பிள் பார்த்தோம். அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஆள் எங்கேயோ அட்ரஸே காணோம். குக்கல்பட்டி இருக்கீங்களா? குக்கல்பட்டியில கூட அதெல்லாம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். நீங்க ஞாபகம் இருக்கு எந்தெந்த ஸ்கூல்ல என்னென்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம்? ஸோ அதுக்கு தான் ஞாபகம் வச்சு கூப்பிட்டா யாரும் எட்டி பார்க்க மாட்டேன்றீங்களே. ஹலோ ஹலோ வணக்கங்க, சொல்லுங்க மிஸ். நான் சாமி மிஸ் பேசுறேங்க. எந்த ஸ்கூலுங்க மிஸ்? விருதாசம்பட்டி. பொட்னேரி. சொல்லுங்க மிஸ். அதாவது ஒரு பொருள், ஒரு சிங்குலர்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை மட்டும் பக்கத்துல குழந்தைகிட்ட வச்சு அதே பொருளை சேம் பொருளை இன்னொரு இடத்துல தூரமா வச்சு ஒரு பொருளை மட்டும் தான் காமிக்கணும். சிங்குலர் ஒருமை வரும்போது மட்டும்தான் திஸ்ன்னு வரும். அது பக்கத்துல ஒரு பொருள், அது ஸ்கேலா இருக்கலாம், பென்சிலா இருக்கலாம், ஒவ்வொரு பொருளையும் வச்சு காமிக்கலாம். அதே மாதிரி தூரமா லாங்கலா இருக்கும் போது அதே பொருளையே நம்ம தூரமா வச்சு காமிக்கலாம். ஒரு பொருள் பக்கத்துல ஒரு பொருள் வச்சு சொல்லும் போது அது திஸ் தான். அதே பொருள் தூரமா இருக்கும்போது அதை வைக்கும் போது அதுவும் தட்டு, அது தட்டுன்னு சொல்லலாம். திஸ்னா ஒன்றுங்கிற பொருள் அந்த பையனுக்கு தெரியணும். ஒண்ணுக்குதான் திஸ்ன்னு சொல்றோம். ஒன்றுக்கு மேல படுறதெல்லாம் தீசு தோசுன்னு வருது. அது பக்கத்தால இருக்கும்போது நம்ம தீசுன்னு சொல்றோம். அதே நிறைய பொருட்கள் தூரமா இருக்கும்போது தோசுன்னு சொல்லலாம். குழந்தைகளை வச்சு சொல்லிக்கலாம். பசங்களையும் பிள்ளைங்களையுமே பக்கத்துல வச்சு தூரத்துல வச்சு சொல்லி கொடுக்கலாம். ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் வச்சு சொல்லி கொடுக்கலாம். ஓகே ஓகே மிஸ், வெரி குட். அப்ப திஸ் தட் அவங்க நல்லா புரியும் எல்லா பொருளுமே. ஓகே 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 ஓகே, வெரி குட் வெரி குட் மிஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ 3 பேருமே கரெக்டாக சொன்னாங்க. சக்கரவர்த்தி சார், சாந்தி மிஸ், இன்னொருத்தர் யாரோ சொன்னீங்களா? யாரு? சுகுணா மிஸ். ஓகே ஓகே, 3 பேருமே கரெக்டாக சொன்னீங்கப்பா. வெரி குட், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ராக்ஷன். அதுக்கு எப்படி ஒரு எவாலுவேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரே செகண்ட். இங்க பாருங்க, நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4-5 பிக்சர் மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க போர்டில் வந்து நீங்க அந்த பொருள் இவால்வேட் பண்ணும்போது சொல்லி தரும் போது சாந்தி மிஸ் சொன்ன மாதிரி நீங்க ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம பேப்பர்ல கொடுக்கும்போது வந்து நமக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எக்ஸாம் பேப்பர்ஸ்ல கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ we need to practice in board. போர்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா நம்ம கையில மட்டும் இப்படி காமிச்சிட்டு தூரமா காமிச்சிட்டு அதை அல்லது கையில இங்க வச்சு காமிச்சிட்டு பொருள் எங்கேயாவது வச்சு காமிச்சு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேப்பர்ல வந்து கொடுக்கறது டக்குன்னு அந்த குழந்தைக்கு வந்து தெரியாம போயிடும். அவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றாங்க.
ஸோ அதனால அந்த பொருள் என்னவோ அதை நீங்க இங்க வரைஞ்சிட்டு இந்த இடத்துல திஸ் வருமா தட் வருமா அப்படின்றத எழுத சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அவன் திஸ் தட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பெல்லிங் வந்து அவனுக்கு கொஞ்சம் மைண்ட்ல போற மாதிரி ஆகும். அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. சரியா? பாத்தீங்கன்னா இது எல்லாமே திஸ் இஸ் அ டாக், திஸ் இஸ் அ சன், திஸ் இஸ் அ ஷீப், திஸ் இஸ் அ கேட், திஸ் இஸ் அ ஹென். ஓகேவா? இதே பாருங்க தட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வச்சிருப்பேன். போர்ட்ல நீங்க வரையும் போது இந்த சைடு வரைஞ்சு இது பண்ணுங்க. இது தூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி. தட் இஸ் அ டாக், தட் இஸ் அ சன், தட் இஸ் அ ஷீப், தட் இஸ் அ கேட், தட் இஸ் அ ஹென். அடுத்து சாந்தி மிஸ் சொன்னாங்க இல்லையா, இது வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஒன்னே ஒண்ணு திஸ், அதிகமா இருந்துச்சுன்னா தீஸ் தோஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் திஸ் தட் யூஸ் பண்ணும் போது அந்த தீஸ் தோஸை வந்து இதுக்குள்ள கொண்டு வர தேவையில்லை. உங்களுக்கு நெக்ஸ்ட் யூனிட் வரும்போது பாத்தீங்கன்னா தீஸ் தோஸ் வரும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சிங்கிளா வச்சு சொல்லி கொடுத்துட்டு இம்மீடியட்டா நிறைய வச்சு சொல்லி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தரும்போது ப்ளூரலும் அங்க வந்து கொண்டு வர தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க நம்ம கண்டென்ட் டம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலே அதனாலதான் உங்களுக்கு வந்து கண்டென்ட்லயே வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் திஸ் தட் சொல்லும் போது ஒருமையில மட்டும் வச்சு சொல்லி கொடுங்க போதும். அந்த இடத்துல பன்மையில பொருட்களை கொண்டே வர வேண்டாம், இன்ட்ரடியூஸே பண்ண தேவையில்லை. என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட் யூனிட்ல இம்மீடியட்டா அவங்க தீஸ் தோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்க வந்து இதை வந்து நிறைய வச்சு காமிச்சு நம்ம போன டைம் ஒன்னே ஒன்று இருந்தப்ப என்ன சொன்னோம் அப்படின்ற மாதிரி அதை ரீகேப் பண்ணி ஏன்னா கம்பேர் பண்ணி சொல்லி தரலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி செகண்ட் டைம் போகும்போது தான் நம்ம திஸ் தட் அண்ட் தீஸ் தோஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லி தரணும். ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரெண்டையும் வந்து போட்டு குழப்பிக்க கூடாது. ஓகேவா? குழந்தைங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்ப பாருங்க இங்க ரெண்டு இருக்கா. ஸோ இப்படி வரும்போது தீஸ் ஆர் டாக்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட இது வரும்போது நம்ம அந்த இடத்துல இந்த சைடு வரும்போது தீஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சைடு அப்படிங்கும் போது பக்கத்துல இருக்கிறது, தூரமா இருக்கிறது வரும்போது தோஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லிடுங்க. ஓகேவா? இது தீஸ் ஆர் ஷீப்ஸ், தீஸ் ஆர் கேட்ஸ், தீஸ் ஆர் ஹென்ஸ். இந்த மாதிரி இந்த இடத்துல நான் சன் கொண்டு வரல, ஏன்னா நமக்கு ஒரே ஒரு சன் தானே இருக்கு. ஸோ அதனால அதை விட்டுட்டேன். இது பாத்தீங்கன்னா those are dogs, those are sheep, those are cats, those are hen. மாதிரி நம்ம செகண்ட் யூனிட் போகும்போது இந்த மாதிரி சொல்லி தரணும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் ஆன்சர் வந்து நீங்க இந்த மாதிரி கொடுத்துடணும். இந்த மாதிரி கொடுத்துடணும். மேல வந்து வாட் இஸ் அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन நீங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த டேஷ் கொடுத்துட்டு இது வந்து இந்த இடத்துல திஸ் அப்படின்றது எழுதுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரியும் கொடுக்க இந்த இடத்துல வந்து டேஷ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல this is a dog அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க இங்க வந்து what is this அப்படின்றத எழுதுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம்க்கு வேண்டாம், வெளியவே இருக்குதுல்ல இல்ல காரச்சனா டிசிசிஎஸ் அன்னு கொடுத்துட்டீங்கல்ல. என்னங்க சார்? டிசிசிஎஸ் அன் புக்குங்க எடுத்தீங்க? புக்குல இருந்து எடுக்கலைங்க சார், நான் நெட்ல இருந்து எடுத்தேன். நெட்ல டிசிசிஎஸ் அன்னு இருக்குதுங்களா? இல்லைங்க சார், நான் பிக்சர் தனியா எடுத்துட்டேன், சென்டென்ஸ் தனியா டைப் பண்ணேன். டிசிசிஎஸ் அன்னே வராதுங்க எங்க எந்த இடத்துலயுமே. டிசீஸ் த சன் வேணா வரும், தான் வரும். இந்த இடத்துல நான் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் போடணும். சாரி அதனாலதான் நீங்க உங்களுக்கு வந்து ப்ளூரல் அந்த சொல்ல முடியல. அது யுனிவர்சல் ஆப்ஜெக்ட், அதனால நம்ம தான் யூஸ் பண்ணோம். அதுல போட்டு இல்ல அது யுனிவர்சல் ஃபேக்ட் தான் போடணும். நான் அந்த ஆர்டிகல் அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்க சார், ஓகே தேங்க்யூ. ஓகேங்களா? இப்ப திஸ் தட் தீஸ் தோஸ் இந்த கான்செப்ட் இந்த மாதிரி தான் சொல்லி தரணும். ஓகேவா?
ஸோ அதுக்கு சில எப்படி இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவாலுவேட் பண்றதுக்கான சில டிப்ஸ். இதுல வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா கரெக்ட் வேர்ட் ஃபார், நீங்க இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறனா எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துருவேன், இருந்தாலும் அவன் எடுத்துக்கோங்க. சூஸ் தி கரெக்ட் வேர்ட் ஃபார் ஈச் நேமிங் வேர்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, திஸ் கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்லாஷ், அடுத்தது தீஸ் கேர்ள்னு கொடுத்துருக்கேன். என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். திஸ் ஸ்லாஷ் தீஸ் கேர்ள். இவர் நாகோச்சிப்பட்டி கலையரசன் சார் இருக்கீங்களா? நாகோச்சிப்பட்டி கலையரசன் சார். இல்லையா? பள்ளக்காடுல இருந்து யாராவது ஒருத்தர் அப்படியே சொல்றீங்களா? பள்ளக்காடு பள்ளக்காடு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹேண்ட்லிங் டீச்சர். பள்ளக்காடு யாரா இருக்கீங்களா? மிஸ் பேசுறேங்க மிஸ். மிஸ் வணக்கம் மிஸ். இதுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணுங்க மிஸ். திஸ் ஆர் தீஸ் கேர்ள் இருக்கு, இந்த இடத்துல திஸ் வருமா தீஸ் வருங்களா? மேலேயாங்க மிஸ். திஸ் மிஸ் திஸ் ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க திஸ் ஆர் தீஸ் டாய்ஸ் இருக்கு, என்ன வரும்? திஸ் மேடம். நல்லா பாருங்க, திஸ் ஆர் தீஸ் டாய்ஸ் டாய்ஸ் தீஸ் மேடம். டாய்ஸ் வரும், தீஸ் வரும். சரிங்களா? ப்ளூரல் வரும்போது தீஸ் வரும். அடுத்தது பார்த்தா that or those pencils. that or those pencils என்ன வரும்? that those pencils. those pencils. எதனால இங்க நம்ம those சூஸ் பண்றோம்? pencils வந்து plural ஆனதுனால. plural, சோ அதனால நம்ம those ன்றது யூஸ் பண்றோம். சரிங்களா? that or those doll. that doll. that doll. ஏன் இங்க நம்ம that யூஸ் பண்றோம்? dollங்கிறது singular, அதனால that யூஸ் பண்றோம். singular. ஓகேவா? சோ இது வந்து எப்ப நம்ம இந்த மாதிரி evaluate எப்ப பண்ணிக்கலாம்? எவாலுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதான் எப்போ evaluate பண்ணிக்கலாம்? ஸ்டார் செகண்ட் யூனிட். செகண்ட் யூனிட். ஏன் நம்ம செகண்ட் யூனிட்டோட எண்ட்ல இந்த இதை சூஸ் பண்றோம்? நம்ம ரெண்டையுமே வந்து டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் அதுல நல்ல ஒரு கிளாரிஃபையான ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தீஸ் தோஸ் டீச் பண்ணதுக்கு அப்புறமேல ஃபைனலா எவாலுவேட் பண்ணும்போது அவன் கன்ஃபியூஷன் ஆகுறானா அப்படிங்கறத வந்து நம்ம இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணி செக் பண்ணும்போது நம்மளுக்கு எதுல அவன் மிஸ்டேக் பண்றான்னு தெரிஞ்சு அதுல மறுபடியும் வந்து அவனுக்கு ரெமிடியல் கொடுக்கணும். ஓகே ஓகே, வெரி குட். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒன்லி திஸ் அண்ட் தட் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்போம். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இவாலுவேட் பண்றது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது, கொடுக்கறது வேஸ்ட். ஸோ அதனாலதான் அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் யூனிட் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அங்கதான் நம்ம தீஸ் தோஸ் தட் திஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அதுல கன்ஃபியூஷன் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இந்த இவாலுவேஷன். ஓகேங்களா? ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி யூனிட் 2 நம்ம இந்த மாதிரியான ஒரு இவாலுவேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் ஒன் நேமிங் வேர்ட் ஃபார் ஈச். ஒண்ணுமே இல்லை, சும்மா அவன் நிறைய படிச்சிருப்பான் இல்லையா? நீங்க சவுண்ட் சைமல்டேனியஸா சொல்லி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 3 லெட்டர் வேர்ட்ஸ்லாம் நிறைய அவனுக்கு தெரியும். அந்த ஆப் வேர்ட்ஸ், ஆட் வேர்ட்ஸ், ஆன் வேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பான். ஸோ அதுல இருந்து ஏதாவது ஒரு நவுன் எடுத்து இங்க எழுதணும். இப்போ திஸ்ன்ற இடத்துல ஏதோ ஒரு நவுன் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். பென். திஸ் பென். தட் that pan. This is a pen. That is a pen. That pan. Okay, very good. These are pens. These are pens. Those are caps. These are pens. Those are pens. These caps. Those caps. அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fill in the blanks. I like as flowers. That flower. These flowers. These flowers. These flowers. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு flowers அப்படின்றது plural. So we use these. சரிங்களா? And the next பாத்தீங்கன்னா dash banana is yellow. This or these. This banana is yellow. This banana is yellow because banana is singular. So இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லும் போது அவங்களுக்கு இது சிங்குலர், இது plural, அதனால போட்டிருக்கோம் அப்படின்ற அந்த ரீசன் சொல்லி
dash shoes are dirty. That or those. Or dirty. Those. Those are dirty. Shoes அப்படிங்கறது plural. ஓகேவா? ஓகேவா? இப்ப நம்ம this that கான்செப்ட் சொல்லி தரது அப்படின்னா இவ்வளவும் கொண்டு வரணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு போய் ரீச் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனா கீழே நாங்க எதுவுமே கொடுக்கல. ஏன் தருங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. இப்ப நான் கையில வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு பென் ஆர் ஒரே ஒரு புக் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான கரெக்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்றது ஒரு 2-3 இது போர்ட்ல எழுதி போட்டோம்னா அந்த குழந்தை வந்து அந்த 3 சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் கையில வந்து ஐ ஹாவ் புக். ஓகேவா? அதுக்கான சென்டென்ஸ் நம்ம போர்ட்ல என்னென்ன போடலாம், எழுதி போடலாம். சொல்லுங்க பார்க்கலாம். I have this book. This is a book. சரி, நம்ம அப்படிதானே சொல்லி தருவோம். ஒரு புக் ஆர் பென் கையில வச்சுட்டு திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் அ பென் அப்படிதானே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ லைக் தட் நம்மளோட சென்டென்ஸ் அங்க இருந்தா போதும். ஓகேங்களா? இப்ப என் கையில ஒரு புக் வச்சிருக்கேன். this is a book. These are books. அந்த மாதிரி ஒரு 3 சென்டென்ஸ் அங்க எழுதி போட்டுறீங்க. இதுல எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ண சொல்லணும். இதை உங்களுக்கு பேப்பர்ல நீங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் முன்ன பிக்சர்ஸ் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி பக்கத்துல போட்டு தூரத்துல போட்டு அந்த மாதிரி நீங்க பிக்சர்ஸ் போட்டு கூட இந்த சென்டென்ஸ் ஒரு 2-3 சென்டென்ஸ் கொடுத்து அதுல நீங்க சூஸ் பண்ண சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே, இந்த இது பண்ணும்போது அவங்களே வந்து சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுக்காக இந்த ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அந்த திஸ் தட் தீஸ் தோஸ் இந்த கான்செப்ட் கொடுக்கறதுனா இது எல்லாமே நம்ம வந்து கம்பல்சரி செய்யணும். அப்பதான் வந்து அந்த குழந்தைக்கு போய் ஃபுல் கான்செப்ட் ரீச் ஆகும். நீங்க இதுக்கு ஹோம்ஒர்க்கு அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது ஏதாவது இந்த பிக்சர்ஸ்லாம் ஏதாவது வரைஞ்சு கொடுத்து, கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்களே வரைஞ்சு கொடுத்து கூட ஹோம்ஒர்க் கொடுத்து, நிறைய பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஏதாவது பெரிய பிள்ளைங்களை வச்சு கூட ஏதாவது எழுதி கொடுத்து விடும். ஓகேவா? ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ்? நோ டவுட். நோ டவுட். ஓகேவா? இனிமே கொண்டு போயிருவீங்களா கரெக்டா? ஓகே மிஸ். ஓகே, கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒர்க் ஷீட் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து ஐயோ யாரும் ரொம்ப சலிச்சுக்கிறீங்களே. ஓகே மிஸ் அப்படின்னு யார் பாது? சரி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அப்பூஸ் டிலைட்ஃபுல் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கா? அப்பூஸ் டிலைட்ஃபுல் டே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்கு. இது வந்து என்னன்னா ஃபார்மர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி அவங்களுக்கு சொல்றது. இந்த ஸ்டோரிலாம் நீங்க வந்து ஈஸியா அப்படியே தமிழ்லயே கூட சொல்லி கொடுங்க. ஒவ்வொன்றும் இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்ல என்னன்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு நேத்தே எப்படி கொஸ்டின் கேட்கணும், மறுபடியும் இன்னைக்கு கொண்டு போனோம் அந்த மாதிரி நீங்க கொண்டு போய்க்கோங்க. ஓகேவா? வேணா நான் உங்களுக்கு அந்த இதுல போட்டிருக்கேன், நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஒரு லெசன் இருக்கு வருதுங்க டீச்சர்ஸ். காரக்கல்லூர் இருக்கீங்களா? இருக்கேங்க மேடம். சொல்லுங்க மேடம். விஜயலட்சுமி, காரக்கல்லூர். மேம் விஜயலட்சுமி, காரக்கல்லூர் இருக்கேன். சரி, ஓகே. இருக்கீங்களா? வெரி குட் மிஸ். மை ஜர்னி லேர்னிங் அவுட்கம்ஸ். மிஸ் கேட்கவே இல்லை. சரியா கேட்கவே இல்லைங்க. கேட்கவே இல்லையா? இப்போ கேக்குதா? மை ஜர்னி லேர்னிங் அவுட்கம் என்னென்ன இருக்குன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? மை ஜர்னில அவுட்கம்ஸ்ங்களா? நேம்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ். Vehicles names. Identify the vehicles names. தெரியல. மறந்தே
ஓகே ஓகே சரி 2 கிளாஸ் ட்ராவல் பண்றோம். ஓகே. அதனால எங்களுக்கு ரெஃபரெல்லாம் மறந்துடும். ஆமாங்க. பரவாயில்ல, இப்ப அப்படியே கால் பண்ணிக்கோங்க. சரி. பாத்தீங்கன்னா நேம் தி வெஹிக்கிள்ஸ் நேம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த லுக் அண்ட் சேல கொடுத்துருப்பாங்க. நிறைய வெஹிக்கிள்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலேட்டட் திங்ஸ் சில கொடுத்துருப்பாங்க. அந்த ரோடு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரோடு இந்த ரோடு அந்த மாதிரி அந்த டிராபிக் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது லுக் அண்ட் சேல அது கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை அந்த யூஸ்வலா சொல்ற மாதிரி வாட் இஸ் திஸ் அல்லது வாட் இஸ் இட் அந்த மாதிரி கேட்டு சொல்லி கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு பாப்பா, அந்த பாப்பா கனின்ற ஒரு பாப்பா. அந்த பாப்பா வந்து அவங்க அப்பா இல்லை அவங்க ஆன்டி வந்து இது கொடுப்பாங்க, ஏரோப்ளைன் கொடுப்பாங்க. அவ அதை வச்சுட்டே தூங்குவா. தூங்கும்போது கனவு வரும். 2 பேரும் அந்த சிட்டிக்குள்ள அப்படியே அந்த ஏரோப்ளைன்ல போவாங்க. போகும்போது அவங்க என்னென்னலாம் வழியில பாக்குறாங்க அப்படின்றது ஒரு ஸ்டோரி. சரிங்களா? அந்த மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஷிப்பு பார்ப்பாங்க, ட்ரெயின் பார்ப்பாங்க, அப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்ப்பாங்க, அப்புறம் டிராஃபிக் சிக்னல், ஜீப் கிராசிங் இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. சரியா? ஸோ இந்த யூனிட்ல வந்து நம்ம என்ன சொல்லி தரணும் அப்படின்னா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னென்ன அப்படின்றத நீங்க இன்பிட்வீன் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். வெறும் அந்த கதையை மட்டும் சொல்லாம அதுல வந்து ஷிப் அப்படின்னா அது வந்து வாட்டர்ல போறது. ஸோ வாட்டர் வந்து ஒன் ஆஃப் தி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த நெக்ஸ்ட் ட்ரெயின், பஸ், லாரி, கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் லேண்ட். அடுத்தது ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்து மோட் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லி 3 மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் என்ன அப்படின்றது அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லித்தரணும். புக்கில் ஆனால் அந்த மாதிரி கிடையாது. பட் உங்களோட லேர்னிங் அவுட்கம் என்ன இருக்கணுன்றது மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் எத்தனை, அது என்னென்ன அப்படின்றது குழந்தைக்கு ரீச் ஆகிருக்கணும். ஸோ த்ரூ தட் ஸ்டோரி நீங்கள் இந்த கான்செப்டையும் அடிஷ்னலாக சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்க போகிற வழியில் சிக்னல் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிக்னலில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கலரும் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்றதையும் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லணும். அந்த நெக்ஸ்ட் ஜீப்ரா கிராசிங் பார்ப்பாங்க. ஸோ ஜீப்ரா கிராசிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை வந்து நம்ம அது என்னன்றது குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன் டீட்டெயில் அப்படிலாம் இருக்காது. அவங்க வந்து அந்த ஏரோப்ளைனில் சும்மா போயிட்டு இருக்கும்போது என்னென்னலாம் பார்க்குறாங்கன்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் த்ரூ தட் ஸ்டோரி நீங்கள் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு ரீச் ஆகிற மாதிரி சொல்லணும். என்னென்ன கான்செப்ட் சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அந்த குழந்தைக்கு அட் தி எண்ட் ஆஃப் திஸ் யூனிட்? அந்த ஸ்டோரி தெரிஞ்சா போதுமா? டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தெரியணும். வெஹிக்கிள்ஸ், மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எத்தனை இருக்கு, அது என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் follow the traffic rules. சிக்னல்ஸ் Follow the traffic ஜீப்ரா rules. கிராசிங் சிக்னல் லைட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு லைட் என்னென்ன இது இண்டிகேட் பண்ணுது, அண்ட் தென் ஜீப்ரா கிராசிங் இம்பார்ட்டன்ஸ் என்ன, எல்லாமே அந்த குழந்தைக்கு த்ரூ தி ஸ்டோரி நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். ஆனால் புக்கில் வந்து இன் டீட்டெயிலாம் கிடையாது, ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். பட் லேர்னிங் அவுட்கம் அப்படின்ற இடத்துல இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தோஸ் கான்செப்ட் இந்த யூனிட்ல வரும். அடுத்து சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட்ஸ் நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் யூனிட். இதோட இந்த லெசன் வந்து உங்களுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? மை ஜேர்னியில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு செகண்ட் டேர்ம். இதுக்கான கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் என்ன மாதிரி கொடுத்துருக்கேன்னா வாட் டிட் காவ்யாஸ் ஆண்ட் கிவ் ஹர், என்ன கொடுத்தாங்க காவ்யாவோட ஆண்ட்? ஏரோப்ளைன். ஹூ கேவ் அன் ஏரோப்ளைன் டு காவ்யா, காவ்யாவோட ஆண்ட். அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தென் எக்ஸ்பிளைன் அபவுட் தி டிராஃபிக் சிக்னல் அண்ட் ஜீப்ரா கிராசிங் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கேட்கணும் அப்படின்னா ஹவு மெனி கலர்ஸ் ஆர் தேர் இன் டிராஃபிக் சிக்னல், அப்புறம் ரெட் கலர் இண்டிகேட்ஸ் என்ன, எல்லோ இண்டிகேட்ஸ் என்ன, க்ரீன் இண்டிகேட்ஸ் என்ன, அப்புறம் ஆஸ்க் ஜீப்ரா கிராசிங் இஸ் ஃபார் வாட், ஜீப்ரா கிராசிங் அப்படின்றது எதுக்காக அப்படின்றத குழந்தைகிட்ட கேட்கணும். அப்புறம் வாட் ஆர் தி மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் ஆஸ்க் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச், ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்னென்ன, லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்னென்ன, அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஆர் சேஃப்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து
பார்ட் என்ன, நம்ம ரோட்ல போகும்போது என்னென்னலாம் எப்படிலாம் ஃபாலோ பண்ணி போகணும், என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ரோட்ல போகும்போது விளையாடக்கூடாது, அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க கையை பிடிச்சிட்டு தான் நடக்கணும், அப்புறம் இந்த சைடு அந்த சைடு ஏதாவது பஸ் லாரி அந்த மாதிரி ஏதாவது வண்டி வருதா அப்படின்னு பார்த்துட்டு நடக்கணும், பஸ்க்கெல்லாம் போகும்போது கியூவில் நின்று போகணும், இந்த மாதிரியான சில ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தமிழ்லேயே சொல்லலாம். அவங்கள்ட்டையும் நீங்கள் வரும்போதெல்லாம் என்னென்ன பார்க்குறீங்க பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபைனலாக என்னென்ன கேட்கலாம் அப்படின்ட்டு. டூ வி பிளே ஆன் தி ரோட், ஒய் டோன்ட் வி பிளே ஆன் தி ரோட், ஏன் நம்ம ப்ளே பண்ணக்கூடாது ரோட்டில், அப்புறம் வேர் ஷுட் வி வாக், இந்த இடத்துல அந்த சைடில் நம்ம நடக்கிறதுக்குன்னு இருக்கிற நடைபாதையில் தான் நடக்கணும், இந்த மாதிரி என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம சொல்லணும். சொல்லிட்டு கடைசியாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கே நடத்த தெரியும், அதனால் நான் ஜஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே நான் நெக்ஸ்ட் டேர்முக்கு போயிடலாம், டைம் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது இது பார்த்தீங்கன்னா சேம் ரூல்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிட்டில் ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து அந்த யூனிட் முடிகிற வரைக்கும் நம்ம அதை ரீகேப் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் லெசனில் நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் அப்படியே சும்மா அவுட்லைன் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா எப்படி நீங்கள் மறந்துட்டீங்க வேற எல்லாம், அதனால கேட்டாலும் டைம் ஆகும். ஸோ அதனால் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? தேர்ட் யூனிட் நீங்கள் இப்போ ரீகால் பண்ணிக்கணும்னா, ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் போய் எல்லாம் டிஎல்எம்லாம் செய்யணும்ல, அதனால இப்போ நீங்கள் வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நேம் தி ஃப்ளார்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், என்னென்ன ஃப்ளார்ஸ் இருக்குது, ஃப்ளார்ஸோட நேம், பேர்ட்ஸோட நேம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்கிரைப் தி ஃப்ளார்ஸ் இன் தி ஸ்டோரி, அதாவது ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வரும்னா வெறும் ஃப்ளார்ஸாக வரும். அந்த கேரக்டர்ஸை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஞாபகம் இருக்கா? என்னென்ன ஃப்ளார்ஸ் வரும், என்னெல்லாம் அந்த கேரக்டர்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஜாஸ்மின் பாக்குமா? ஜாஸ்மின் வந்து சன்ஃப்ளவர் இல்ல அப்படிங்கோ. சன்ஃப்ளவர் ரோஸ் ஹைபிஸ்கஸ் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம், இந்த ஃப்ளார்ஸ் ஒன்னொன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸை ஒவ்வொன்றும் சொல்லும். மல்லிகைப்பூ வந்து உனக்கு ஸ்மெல்லே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும். அடுத்தது ஹைபிஸ்கஸ் வந்து உன்னோட இலையெல்லாம் கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு இது வந்து எல்லாம் முள்ளு முள்ளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும். ரோஸ் வந்து நீ அழகாவே மாதிரி சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லும் போது அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப சேட் ஆயிடும். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ரொம்ப வெயில் வந்து இவங்கெல்லாம் தேர்ஸ்டியா ஃபீல் பண்ணும்போது அதுக்கு மட்டும் அந்த ஒரு ஃபீல் இருக்காது. இவங்கெல்லாம் ஏன்னு கேட்கும் போது இந்த மாதிரி என்னோட ஃபேட் லீவ்ஸ் இருக்கிறதுனால எனக்கு தண்ணி எப்பயுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து என்னென்னா எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயம் இருக்கும். ஸோ அந்த நல்லது மட்டும் எடுத்துக்கணும், அதை கெட்டதை வச்சு யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி பட்ட பேரெல்லாம் வச்சுட்டு அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேவா? யாரையும் இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னால் அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ அதில் அந்த ஒரு ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது ஸ்டார்டிங்லேயே அவாய்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் இன், ஆன், அண்டர், இன் சென்டென்சஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். அவங்களுக்கு கிராமர் பார்ட் தனியாக எடுப்போம் இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி சவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். உங்களுக்கு அந்த சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஈகிள் இருக்கும், அந்த ஈகிளுக்கு வந்து ஒரு குட்டி ஈகிள் ஒரு பேபி இதாகும். ஸோ அதை பார்க்கறதுக்கு என்னென்ன பேர்ட்ஸ் வருது, அந்த ஒவ்வொரு பேர்டும் எப்படி வந்து அதோட சவுண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது சார்ட்ல அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து போட்டு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக அந்த சவுண்ட்ஸ் போய் ரீச் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதிரி டிஎல்எம்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுங்க. சும்மா நம்ம காக்கானா க்ரோனா காக்கான்னு கத்து இந்த மாதிரி அப்படியே போகாம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ராமா மாதிரி ப்ளே பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான டிஎல்எம்ஸ்லாம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளெண்டட் சவுண்ட்ஸ் எல்லாமே இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே
லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல மட்டும் அந்த ரிமைனிங் லெட்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த பிளெண்டட் சவுண்ட்ஸும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் ரீட் தி சைட் வேர்ட்ஸ், ரீட் தி ஃபோக்கஸ் வேர்ட், இதெல்லாம் வந்து நம்ம சவுண்ட்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். அண்ட் தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா நேம் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு டே அண்ட் நைட். பகல்னா என்ன, நைட்னா என்ன அப்படின்றத அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லித்தரோம். பகல்ல நமக்கு ஸ்கைல என்னெல்லாம், நைட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் தி டேஸ் ஆஃப் தி வீக். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் சொல்லித்தரணும். இதுக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. சண்டேனா ஒரே ஒரு பொண்ணு ஒரு கேரக்டரை வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சீக்வன்ஸ் தி டேஸ் ஆஃப் தி வீக், வரிசைப்படுத்தி சொல்லணும். மாறி மாறி இருக்கிறத அந்த டேஸை வந்து வரிசைப்படுத்தி சொல்ற மாதிரி. அண்ட் தென் டிஸ்கிரைப் மை டெய்லி ரொட்டீன். அந்த குழந்தை வந்து ஒரு நாளைக்கு அடுத்தடுத்து என்னென்ன செய்யுது அப்படின்ற அந்த ரொட்டீன் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது யூஸ் வென் டூ யூ அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஈஸியா நம்ம வந்து, ஏன்னா உங்களுக்கு கான்செப்டே அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுல ஈஸியா நம்ம அதை கொண்டு வந்துடலாம். நான் அதை காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது யூனிட் 2ஓட லேர்னிங் அவுட்கம் ஆஃப் தி வீக் வச்சிருக்கணும். அதே மாதிரி மந்த் ஆஃப் தி வீக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல நான் போட மாட்டேன். of the week, months of the year இருக்கா? months இருக்கா? ஓகே. டேஸ் ஆஃப் தி வீக், மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைம்ஸ்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லி டேஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லேர்னிங் அவுட்கம்ல கூட பார்த்தீங்கன்னா மந்த்ஸ் பற்றி எதுவும் இது வரல. ஓகேவா? ஸோ டேஸ் ஆஃப் தி வீக் தெரிஞ்சா போதும். ஓகே டீச்சர்ஸ். அப்புறம் இது இன்னொரு இது என்ன அப்படின்னா, எந்த டைம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அவங்க செய்யறாங்க அப்படின்னு, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டு, அந்த மாதிரி என்ன டைமுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத அது ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்க, நான் இங்கே போட்டிருக்கேன். கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்கறனாலும் கேட்டுக்கலாம். What do you see in the sky at daytime? What do you see in the sky at night time? உங்களுக்கு நான் இதை அப்படியே பிரிண்ட் அவுட் கொடுத்துட்றேன். ஹரினிஸ் ஹாப்பி வீக் அப்படின்றது அந்த பாடம். ஹவு மெனி டேஸ் இன் அ வீக், ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்கு. இது வந்து எப்படின்னா டீச்சர்ஸ் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் கேளுங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் பின்னாடி வர கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் கேளுங்க. முன்னாடியே நான் கொடுத்துட்டேன்றதுனால அத்தனையும் கேட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஹவு மெனி டேஸ் இன் அ வீக், வாட் ஆர் தே, என்னென்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. அடுத்தது ஆன் விச் டே கனி மெட் ஹர் ஃப்ரெண்ட். இந்த டேஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் இந்த லெசனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவா. மண்டே அன்னைக்கு அவங்க அப்பா வந்து அவளுக்கு ஒரு பப்பி கொடுப்பாரு. அடுத்தது டியூஸ்டே அன்னைக்கு ஒரு நியூ டீச்சர் வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இங்கே கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். சரியா? ஸோ நீங்கள் அதை அப்புறம் பிரிண்ட் அவுட் வந்தோன்னே பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து 3rd யூனிட். எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போட்டேன். சரியா? ப்ரிப்போசிஷன்ஸ் மட்டும் இதில் பெண்டிங் இருக்குது. சவுண்ட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷன் நம்ம கிராமர்லாம் நடத்தும் போது அப்படியே அதோட கண்டினியூஷன் அப்படியே வரும். ப்ரிப்போசிஷன்லாம் டில் 5th வரைக்கும். ஸோ அப்போ நான் அதை உங்களுக்கு கண்டினியூஸாக எப்படி வருதுன்னு சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதுல மேடம் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மிஸ் வணக்கம், சொல்லுங்க மிஸ். மேடம் ஷீப்புக்கு ப்ளூரலும் ஷீப் தான் மேடம் வரும், ஷீப்ஸ் வராது மாதிரி சொன்னா படிச்சிருக்கீங்க. ஆமா, ஷீப்பு, டீரு இதுக்கெல்லாம் வந்து அதே தான் வரும். என்கிட்ட பிக்சர் அது மட்டும்தான் இருந்துச்சா, ஈவினிங் அது மதியானம் அவசரமா 1:15 தான் போட்டேன்.
இல்ல நம்ம டவுட்ல தான் கேட்டேன். இல்ல டவுட் இல்ல, அது கரெக்ட் தான். ஷீப் வந்து ஷீப்னே தான் வரும் ப்ளூரல். மாத்திக்கலாம், எஸ் போடும், எஸ் அடிச்சிடலாம். பரவாயில்லப்பா, அலர்ட்டா இருக்கீங்க. வெரி குட். ஷீப்புக்கு டீருக்கு இதெல்லாம் வந்து அதே தான் வரும். ஓகே ஓகேவா? ஹாப்பி? ஹாப்பிங்க. சரி, ஓகே ஓகே. இந்த மாதிரி வேற ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்கப்பா. This is the sun. Okay. ஓகே டீச்சர்ஸ், இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இதான் இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்றது ஒரு அவுட்லைன். மறுபடியும் சொல்றேன், இதே மாதிரி கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட யூனிக் ஸ்டைல் கொண்டு போய்க்கலாம். என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, இன்பிட்வீன்ல நீங்க ஒவ்வொன்றும் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டினிங் ஸ்கில் வந்து நமக்கு நடுவில் வரணும். அது வந்து பைலிங்குவல்ல இருக்கணும். குழந்தைங்களோட ஆன்சர் தமிழ்லேயே இருக்கலாம். நோ நீட் டு சே இன் இங்கிலீஷ். அப்படி சொன்னாங்கன்னா நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சொல்லலைனாலும் அதை பற்றி ஒன்றும் பாதர் பண்ணிக்க தேவையில்லை. கண்டிப்பாக பிளாக் போர்டு யூஸ் பண்ணணும், நோட் புக் யூஸ் பண்ணணும், ஹேண்ட் ரிட்டன் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தரணும். ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பாடம் நடத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பிளாக் போர்டில் அந்த பாடத்தோட பேர் எழுதுங்க. ஓகேவா? பேர் எழுதி இன்றைக்கி இதை ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொண்டு போயிட்டு இந்த பாடம் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி போர்டில் அதை கை வச்சு காமிங்க. ஓகேவா? அது வந்து ஒரு நல்ல பழக்கம். இது பார்த்தீங்கன்னா, நான் 6th படிக்கும் போது எங்கள் மிஸ் ஒரு டைம் எங்களை எல்லாரையும் வந்து நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாசிக்கும் போது நாங்கள் அந்த லெசனோட டாபிக் வந்து வாசிக்கலை. அப்படியே எல்லாரும் படிச்சுட்டு போனோம். ஒவ்வொருத்தரும் நல்லா தான் ஆனால் படித்தோம், எந்த தப்புமே இல்லை. அவங்க வந்து எல்லாரையும் அப்படியே நிற்க வச்சுட்டு அடுத்தடுத்து அப்படியே கூப்பிட்டு படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. கிளாஸில் எல்லாருமே வந்து நின்றுட்டோம் முன்னாடி. அப்புறம் கடைசியாக சொன்னாங்க, மேலே இருக்கிற அந்த ஹெட்டிங் வந்து அந்த லெசனோட நேமை படிக்காமல் படித்ததுனால அத்தனை பேரையும் பனிஷ்மெண்ட் மாதிரி நிற்க வச்சாங்க. ஸோ அதனால் அந்த லெசன் டாபிக் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சில ஸ்கூல்லாம் விசிட் போனப்போ பார்த்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்துச்சு. சேர்லேயே உட்காந்துட்டு போர்டே யூஸ் பண்ணாமல் லெசன் இன்னைக்கு என்ன நடத்துகிறோன்றதே அங்கே போர்டில் எழுதி போடாமல் அப்படியே சும்மா அந்த மாதிரிலாம் நிறைய நான் விசிட் பார்க்கும்போது பார்த்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் திஸ். இதெல்லாம் பார்த்ததுனால தான் அதோட இம்பேக்ட் தான் இந்த ட்ரைனிங். சரிங்களா? ஸோ இனி வரும் காலங்களில் அந்த மாதிரியான ஒரு தவறுகள் எந்த பள்ளியிலையும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் டீச்சர்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இதுக்கு மேலே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரைனிங்கோட மெயின் மோட்டிவே அதுதான். ஸோ ப்ளீஸ் இனி வரும் காலங்களில் இந்த தவறுகள் எதுவும் பள்ளியில் நடக்கக்கூடாது. ப்ராம்ப்டாக நம்ம கிளாஸ் ரூமில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் இருக்கணும். போகிறதுக்கு முன்னாடி லெசன் பிளான் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தேர்டு உங்களுக்கு லெசன் பிளான் இல்லை. ஸோ அந்த நான் சொன்னேன் இல்லையா, லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்றது வச்சுக்கோங்க. அது எத்தனை நாள் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது வச்சுக்கோங்க. இந்த நியூ பெடகாஜி வரும்போது நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 30 minutes, 30 minutes, 30 minutesக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்ற அந்த பிளான் எல்லாமே கையில் வச்சிருக்கணும் அப்படின்றது மஸ்ட்டு. ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இதோட அப்படியே முடிச்சுக்கலாம். மேடம் நேத்து செஷன்ல வாட் டு யூ டாஸ்க்னு ஒரு क्वेश्चन ஃப்ரேம் பண்ணியிருந்தீங்க இல்லைங்க மேடம்? வாட் டு யூ டாஸ்க் ஏதாவது நடுவில் ஒரு வேர்டு விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நைட் டைம்ல பண்ணுவேன். ஏதாவது தூக்கத்துல கொஞ்சம் ரெண்டா ஏதாவது தெரியும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பேன். இருங்க, நேத்து இது பார்க்கலாம். எடுத்துக்கிறேன். இடத்துல வருது இல்லைங்க மேடம்? ஒரே நிமிஷம் இருங்க, அது எடுத்துக்கிறேன். இல்ல டஸ் வருமா இல்ல டூ வருமா? வாட் டு யூ டாஸ்க் கொடுத்தீங்க? ஒரே நிமிஷம் அதை எடுத்துக்கிறேன் மிஸ். சரி மிஸ், அது அப்படியே எடுத்துக்கலாம். வாட் டு யூ டாஸ்க்னு இருக்கீங்க பாக்குறேன். இது மறந்துருச்சு எனக்கு, எந்த இடத்துல கொடுத்தேன்னு ஞாபகம் இல்ல. அது 2-3 பேஜ்ல காமிச்சீங்க மேடம். வாட் டஸ் சிட்டு டு இதா? வாட் டு யூ டாஸ்க்னு ஒரு क्वेश्चन. வாட் டு
வாட் டு இட் டூ வித் யூன்னு இருக்கு இதுவா? இல்லைங்க மேடம், வாட் டூ இட் டாஸ்க்னு இருக்கு. 2-3 பேஜ்ல இருக்கு. இல்ல அது டஸ்ன்னு வருமா இல்ல டூ வருமா மேடம்? டஸ் வருமா டூ கேக்குறீங்களா? இருங்க நான் அந்த क्वेश्चन எடுத்துக்கிறேன். எந்த இடத்துல கொடுத்தேன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? வாட் டு இட் ஆஸ்க் இதுவா? ஆமா, வாட் டு இட் டாஸ்க். டஸ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து எஸ் சேர்த்திருப்பாங்க. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா நான் இங்கே டஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, வாட் டஸ் தி ரேட் வாண்ட் அப்படின்னு இருக்கா. உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா புக்கில் இந்த ரேட் வாண்ட்ஸ் டு ஜாயின் அப்படின்னு இருக்கும், எஸ் போட்டிருப்பாங்க. இந்த வேர்பில் வந்து எஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட கொஸ்டினில் வந்து டஸ் போடுவோம். சரிங்களா? வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்மளோட இந்த வாட் பக்கத்தில் நம்ம டூ போடணும். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து இட் டாஸ்க்ஸ்னு தான் மேடம் சொல்லுவோம். இட் டாஸ்க்ஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப அங்க டஸ்க் தான் மேடம், இப்படி வராதுங்க. டு இட் ஆஸ்க்ஸ்னு ஏன் போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் டஸ்க்னு கொடுக்கணும் தானே மேடம், அதான் கேட்டேன். இல்ல இந்த இடத்துல டூ வந்து எதுக்கு கேட்டேன்னா அந்த ஒரு ஆக்ஷன் குறிக்கிறதுக்காக இந்த இடத்துல டூ போட்டிருக்கோம். அந்த ஆஸ்க் பக்கத்துல எஸ் வந்து எதனால போடுறோம்னா நமக்கு அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்லாம் வருது இல்லையா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அந்த மாதிரி அந்த இது நடத்தும் போது புரியும் பாருங்க உங்களுக்கு. அதுல அந்த ஹீ ஷீ இட் இதெல்லாம் வரும்போது பக்கத்துல வர வேர்புக்கு வந்து நம்ம யூஸ்வலாவே வந்து எஸ் சேர்த்துவோம். சரிங்களா? மேடம் டவுட் அதுதான் கேட்டேன். அதுதான் அதுக்காக அந்த இடத்துல வந்து நம்ம அதனால இங்க டஸ் வருமான்னு கேக்குறீங்களா? மேடம். ஓகே ஓகே. இது வந்து அந்த ஆக்ஷன் குறிக்கும் அப்படின்றதுக்காக நான் வாட் டு இட் ஆஸ்க் அப்படின்னு போட்டேன். நமக்கு யூஸ்வலா இந்த பிரசன்ட் டென்ஸ் அது வரும்போது இட் ஆஸ்க்ஸ் அப்படின்ற மாதிரி எஸ்ன்ற மாதிரி வரும். அதுக்காக கேட்டாங்க. ஓகே ஓகே ஓகேப்பா ஓகே. தேங்க்யூ. புரிஞ்சிச்சிங்களா இது எப்படின்ட்டு? ஓகேங்க மேடம். சரி தேங்க்யூ. ஓகே டீச்சர்ஸ், வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? மிஸ் நான் இது எதுக்கும் ஒரு டைம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். யாராவது இங்கிலீஷ் பிடிஸ்ட கேட்டுட்டு சொல்றேன். மிஸ் நீங்க இந்த டவுட் கேட்டவங்க மேடம் சென்ட்ரல் ரெடியூர் அசிஸ்டன்ட்ங்க மேடம் அனுசுயா. ஓகே மிஸ் ஓகே ஓகே. நான் மறுபடியும் மண்டே செஷன் வரும்போது இது ஒரு டைம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேங்க மிஸ். இந்த இடத்துல டஸ்ஸா டூ இங்கே டூ ஓகேவா அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஞாபகமா கேளுங்க. ஓகேங்க மேடம். சரி ஓகே. அப்புறம் அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தும் போது நான் ஒரு இது சொன்னேன் இல்லைங்களா, கேட்டாங்களா லைட்டர் கேஸ் ஸ்டவ் லைட்டர் சிவசங்கர் இருக்காரா? இல்லதானே? வரட்டும் வர அன்னைக்கு சொல்லலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க மிஸ்? பரவாயில்ல, கொஸ்டின்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கீங்க, அதனால தான் உங்களால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. இது நான் உங்களுக்கு அந்த டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா போட்டுறேன். ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் அல்லது மிஸ்டேக்ஸ் எனிதிங் சொல்லலாம். ஏன்னா நானும் இப்பதான் கத்துக்கிட்டேன், உங்களை வச்சுதான் நானும் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றேன். ஒரு விதத்துல இது ஒரு செல்ஃபிஷ் ஆக்டிவிட்டின்னு கூட சொல்லலாம். ஓகே டீச்சர்ஸ், வேற ஏதாவது டவுட் இருக்கா? வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நிறைய பேரோட ஸ்லீப்பிங் டைம், என்னோட ஸ்லீப்பிங் டைம் கூட போலாமா? வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே மேம். ஓகேப்பா, தேங்க்யூ. ஐயப்பன் சார். தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்யூ. ஓகேவா? ஏதாவது ஃபீட்பேக் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஃபீட்பேக் சொன்னா முடிக்கலாம். அப்பதான் நான் இன்னும் அடுத்தது கொண்டு போகும்போது ஏதாவது டிராபேக்ஸ்னா நான் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபீட்பேக் அப்படியே சொல்லுங்க. ஏதாவது டிராபேக்ஸ் இருந்துச்சுன்னா அப்பதான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்ப அப்படியே கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி
ஓகே டீச்சர்ஸ், சீக்கிரம் ஏதாவது ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா வைண்ட் அப் பண்ணிடலாம். ஒரு குறையும் இல்லையா? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருச்சா? கண்டினியூ பண்ணட்டா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. 100 பேர் இருக்கேன், 100+ இருக்கு. ஐயப்பன் சார் மேம் சொல்லுங்கப்பா. மேம் இன்னைக்கு லாஸ்டா வீடியோவும் ஆடியோவும் அப்படியே ஸ்டக் ஆகி வருதுங்க மேம். வீடியோ ஆடியோ ஸ்டக் ஆகி வருதா? ஏதாவது கிளாரிட்டி இப்ப குறைஞ்சிச்சா? மறுபடியும் ஏதாவது எடுக்கணுமா? லாஸ்ட் 10 minutes ஓகே. அது முன்னாடி வரைக்கும் பிரேக் ஆயிட்டே தான் இருக்கு, வாய்ஸ் கண்டினியூவா கேக்குது. கேக்கலையா? ஏதாவது நெட்வொர்க் தான் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில இருந்து இது நெட்டை யூஸ் பண்ணல வேற. சரி ஓகே, மண்டே அதை பண்ணி மண்டே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்க மேம். சரிப்பா ஓகே. மண்டே அன்னைக்கு இருக்கா இல்லையா கன்ஃபார்மா போட்டுறேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு ஒரு வேலை இருக்கு, வேற ஒரு வேலை இருக்கு. ஸோ அன்னைக்கு இருக்குதா என்ன அப்படின்னு கன்ஃபார்மா போட்டுறேன். இந்த ஒர்க் மட்டும் நீங்க எல்லாரும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு அண்ட் தமிழுக்கு. தமிழ் கூட முன்னாடி கொடுத்த ஆக்டிவிட்டி அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். போடட்டா? மறுபடியும் லேர்னிங் அவுட்கம்ஸ் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த டைமிங்ஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ், இது எந்த மந்தோடது, நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் எத்தனை, ஒவ்வொன்றுக்கும் எத்தனை டேஸ் வரும் அப்படின்றது ஒரு ஹைஃபன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு மண்டே ஆர் டியூஸ்டே 2 நாள் ஏதோ ஒரு நாள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? பார்ப்பேன். நீங்கள் குரூப்பில் போடலை அப்படின்ற பட்சத்தில் அப்புறம் நாங்கள் நியர்லேயே கொண்டு வந்து கொடுங்கன்ற மாதிரி சொல்லிடுவோம். குரூப்பில் போட்டிங்கன்னா ஓகே. சரியா? ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கையில வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அந்த இது வந்து நம்ம ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்றதுக்காக தான். இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா மறந்துடும். மறுபடியும் அந்த ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம், செய்ய மாட்டோம். அதனால ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னா சூட்டோட சூடு அதை அப்படியே செஞ்சு முடிச்சிருங்க. அதை அப்படியே பெண்டிங் வச்சோம் அப்படின்னா நமக்கு மறந்து போயிடும், மறுபடியும் செய்ய சலுப்பாக இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் ஃபீல் ஆகுறது தானே. ஸோ அதனால கரெக்டாக அது கொஞ்சம் அப்பப்போ முடிச்சுக்கோங்க. எனக்கு மண்டே ஆர் டியூஸ்டே கண்டிப்பாக 3 டேர்மில் உள்ள 7 லெசனுக்கும் உள்ள லேர்னிங் அவுட்கம்ஸ்க்கான அந்த ஒர்க் பிளான் என்ன அப்படின்றத சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஷீட்டில் எழுதி போடுங்க. ஓகே ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ. அதுக்கப்புறம் இதுக்கான டிஎல்எம்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே கிராஜுவலாக செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. நான் அப்படியே வைண்ட் அப் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ மேம். இவ்வளவு நேரம் செல்லு பார்த்துட்டு இருந்தே சோசியல் முடிச்சிட்டியா?
இது பாப்பா என்ன காரணம் அன்மியூட்டட் மாமா கிட்ட சரி இப்படியே பேசிட்டு அப்புறமேட்டு கேட்பேன்.
Yeah.